அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட டிப்ளமோ ஐடிஐக்கு உண்டான பேப்பர் 2ஓட ஆன்சர் கீ போடுங்க சார்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சிலதுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம், ஆனால் எல்லாத்துக்குமே நம்மளோட வீடியோ போட முடியல. பட் இருந்தாலும் ஆன்சர் கீ எடுத்ததை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எடுத்ததெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், டெலிகிராமில் உங்களுக்கு பேப்பர் 2 ஆன்சர் கீயை டென்டேட்டிவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து முழுக்க வந்து என்னன்னா டென்டேட்டிவ் ஒன்லி தான், சரியா? அதனால சில தவறுதல் இருக்கலாம். டென்டேட்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நம்மளோட டெலிகிராம் சேனலில் என்னென்னக்கு போட்டிருக்கோம், ஸோ எதுக்கு போடல, கட் ஆஃப் கால்குலேஷன் என்ன பண்ணுறது, ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் 2 ஆன்சர் கீ என்னென்ன போட்டிருக்கோம், எதில் போய் பார்க்குறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியோட டெலிகிராம் லிங்க் கீழே இருக்க குரூப்பில், ஸோ அந்த டெலிகிராம் லிங்க்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி சேனல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பின் மெசேஜ் இருக்குது பாருங்கள், இந்த மேலே வந்து பின் மெசேஜ் இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துமே போட்டிருக்கும், சரிங்களா? பின் மெசேஜில் இப்போ தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ அதோட டைரக்ட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வச்சுறேன். டைரெக்டாக உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். இங்கே பாருங்கள், 437 மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக்கலு 438 எலக்ட்ரீஷியன், அட்வான்ஸ்டு சிஎன்சி, மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸு, அப்புறமா என்ன 436, 540, 542. ஸோ இருக்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் கீ போட்டுட்டோம், சரியா? ஸோ டைரெக்டாக ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். டைரெக்டாக என்ன பண்ணலாம், ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஆன்சர் வந்து டிக் பண்ணி இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் டென்டேட்டிவ் மட்டும்தான். ஏதாச்சும் தவறுதல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம், சரிங்களா? மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை தயவு செய்து பார்த்துக்கோங்க, கிளியராங்க? ஸோ சிலது ஆன்சர் தவறாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேட்டுக்கலாம். இல்லை அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஸோ அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ எல்லா மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம், கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செய்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சில தவறுதல் இருக்கலாம், சரிங்களா? தவறே இல்லாமல் இருக்காது, சில தவறுதல் இருக்கலாம். சிலதுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஆன்சர் டிக் பண்ணாமலே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்தோடனே நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதே மாதிரி உங்களுக்கு சேனலில் ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கணும், சரியா? சார் கட் ஆஃப் கால்குலேஷன் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். பட் சில இதுக்கு தெரியாதுக்கு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? சார் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் ஜிஎஸ் வந்து 70, டெக் வந்து 140. ஸோ இந்த மாதிரி உங்களோட பேப்பர் என்ன, ஜிஎஸ்ல எவ்வளோ மார்க், ஜிஎஸ் மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு, டெக்னிக்கலில் எவ்வளோ மார்க்கு அப்படின்றத நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ண போறீங்க, சரியா? ஸோ இந்த இதை நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கு என்ன பண்ண போறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ணி நம்ம வந்து கட் ஆஃப் அனலைசேஷன் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் பண்ண போகிறோம். ஸோ அதனால நீங்கள் என்ன ட்ரேட், இப்போ நான் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் இதுக்கு சார் ஜிஎஸ் வந்து 60, டெக்னிக்கல் வந்து ஒரு 120. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, கீழே கமெண்ட் பண்ண போறீங்க. நீங்க கீழே கமெண்ட் பண்றத வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கட் ஆஃப் கால்குலேஷன் அனலைஸ் பண்ணி போட போறோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஸ்கோரிங் தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பா கமெண்ட் பண்ணி ஆகணும், சரியா? ஸோ மறக்காம இதை ஃபாலோ பண்ணிருங்க. ஸோ எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜிஎஸ் மேக்ஸ் சேர்த்து சார் 55, டெக்னிக்கல்ல ஒரு 135, 145 எவ்வளோ மார்க் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்க போடுங்க. அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாகவே நீங்க போடுங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ்ல நம்ம அனலைஸ் பண்ண போறதுல ஜென்ரலா எவ்வளவு ஓவரால் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளால கட் ஆஃப் கால்குலேஷன் ஓவராலா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் இந்த ஆன்சர் கீயோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், சரிங்களா? டிப்ளமோ ஆல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வரும். நீங்க எந்த எக்ஸாம் எழுதுனீங்களோ அதை வந்து தாராளமா பாத்துங்க. நிறைய பேர் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் போடுங்க, எம்எம்பி போடுங்க, சிஎன்சி போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம போட்டிருக்கோம், தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, ஸோ செக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடியதுக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. வேணும்னா என்ன பண்ணிக்கோங்க, சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வேணான்னா உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸ் வச்சு நல்லபடியா படிங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ தயவு செய்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச்.